ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தொடர்ச்சியாக நாம் 234 தொகுதிகளிலும் தற்போது கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கும்னாஞ்சாவடி பகுதியில் தான் தற்போது மக்களை சந்திக்க இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து நாம் கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் மக்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். திமுக தான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லை, கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல. அது என் போடுறது தான் போடுவேன். முக்கியமாக நான் ஓடுறவங்களுக்கு தான் போடுவேன். ஏன் தலைவரா ஓடுறவங்களுக்கு தான் போடுவோம், புதுசாலாம் போட மாட்டேன். அவ்வளோதான் போடுவேன், அவருக்கு தான் போடுவேன், அவ்வளோதான் போடுவேன். புதுசாக யார் வராங்களோ அவங்கள தான் அது இருக்கும். விஜய் நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். இல்லை பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், ஆனால் யாருமே எதுவுமே செய்ய மாட்டுறாங்களே. அது அரசியல் எதுவுமே சரி கிடையாதுங்க. என்னங்க எதுவாக இருந்தாலும் அது எப்படி சொல்கிறது, வெளியில் வந்தால் லேடிஸுங்களுக்கு முக்கியமாக பாதுகாப்புன்றதே கிடையவே கிடையாது. நாங்கள் எவ்வளோ அனுபவிச்சிட்டோம். அவருக்கு மட்டும் தான் எப்பவுமே போடுவோம் சின்ன வயசுலேருந்து. 2020 தேர்தலில் யார் ஆளுன்னு சொல்லு, அது ரொம்ப குழப்பமாக தானே இருக்குது. ஏன்னா குழப்பமாக இருக்குன்னா ரெண்டு பக்கத்துலேயும் எதுவும் சொல்ல முடியாது, டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் இன்றைக்கி மெயின் பாயிண்ட்டுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாற்றினதுனாலே மக்கள் மனசில் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஆசியாவிலே சிறந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் அங்கே மாற்றி இங்கேருந்து அங்கே மாறி அங்கேருந்து அங்கே மாறி இந்த குழந்தை குட்டிலாம் இட்டு போகணுன்னா ரொம்ப அவஸ்தை இருக்குது. அதை மாற்றின மக்கள் அதையே கொஞ்சம் குறை சொல்கிறாங்க. குறை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் இப்போ பார்க்க போனால் இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அதிக ஓட்டில் ஜெயிக்க முடியாதுலாம், கொஞ்சம் கம்மியான ஓட்டில் தான் ஜெயிக்கலாம். நான் எப்பவுமே தளபதி தான் தலை போடுவேன். விஜய் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, அதனால் அவர் தான் போடுவேன். ஏதோ புதுசு மாற்றம் இருக்கட்டுமே, அதனால போடலான்னு ஒரு இது. எல்லோரும் மாறி தானே ஆகணும் ஒரு வாட்டி. இது டிஎம்கே வந்தால் ஒன்று டிஎம்கே, இல்லைன்னா விஜய், இது ரெண்டு தான். ஏடிஎம்கே வர்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். முக ஸ்டாலின் பெண்களுக்கு நல்லா செய்கிறாரு, பஸ்ஸு கொடுக்குறாரு, மாதம் 1000 ரூபா தராரு. சார் நான் ஏடிஎம்கே இல்லை சார், ஏடிஎம்கே தான் பண்ணுவேன். ஏன்னா எடப்பாடி தான். நான் எப்போ கட்சி அதை ரெட்டையில் தான், கட்சி மாறாது. அவர் தான் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம், ரெட்டையில் எம்ஜிஆர் கட்சி தான். இப்போ ஆச்சுங்களா, இப்போ கிட்ட போயிட்டு இருக்குது. நம்ம ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். விஜய் தான். ஏன்னா என்ன கேள்விங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல, அதான் சொல்கிறேன். அவர் எப்போ பிறந்துட்டாரு, நாட்டில் பிறந்தது எப்போ பிறந்தாச்சு, எப்போ வந்தா என்ன, இன்னைக்கு வந்தா என்ன, நாளைக்கு வந்தா என்ன, இருக்கிற உண்மை தானே. தெரிஞ்சுக்கிட்டு தான் யாருமே செய்கிறது இல்லையே, கற்றுக்கிட்டு தான் நான் குழந்தை இது எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாமே செய்கிறோம். இல்லை எல்லாமே வந்த அப்புறம் தான் அனுபவமே. வராமையே அனுபவிச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே வந்துட்டு அப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க. ஆமாம் செய்யட்டோன்றேன். ஆமாம் எல்லோரும் வர வேண்டியதானே, உரிமை எல்லாருக்கும் தானே இருக்குது, எனக்கும் தான் இருக்குது, நானும் கூட வரலாம் நாளைக்கு. திமுக தான் நல்லா இருக்குது. இந்த ஆட்சி மாற்றம் நல்லா பண்ணுறாரு ஸ்டாலின். அதனால் 2026 அவரு தான் கன்ஃபார்ம், வேறு யாரும் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். நான் ஜெயலலிதா தான், அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாரம்பரியம் அவங்க இல்லைன்னா கூட பேர் வருது இல்லை. விஜய் ஏதாவது மாற்றி வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை. முக ஸ்டாலின் இல்லை, அவர் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறது. நல்லா சேவை பண்ணிக்கிறாரு. நல்லா ரேஷன் கடை, இந்த லேடிஸுங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, எல்லா விஷயமும். இந்த கல்வி ரொம்ப உயர்த்திட்டார். அந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய விஷயம் கல்வி தான் மெயின். அதில் தான் ரொம்ப ஃபஸ்ட்டாகிறாரு. அவருங்கிறாரு, அவங்க பையனுங்கிறாரு. அதனால தான் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் அதிகம். யார் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் தானே அறிக்கை விட போகிறாங்க, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு. ஏன்னா அவங்க கொடுக்குற வாக்குறுதி பொறுத்து யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு. ஆமாம்
ஆனால் விஜய் வந்து அவர் படத்தில் வந்தார், நல்லது பண்ணார். இதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் படம் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ஃபுல் அரசியலுக்கு இறங்க போகிறாரு. ஒரு வேளை ஜனங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாருன்னா மேபி விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு போட்டுரும். ஏன்னா இப்போ புதுசாக வந்தால் மாற்றம் எதுனா தெரியும், எதுனா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். செய்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாற்றம் பார்க்கலாம் எப்படிங்குதுன்னு. கொடுக்குறாரு தான், இல்லைன்னு சொல்லல. கொடுத்தாலும் ஒரு மாற்றம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வருஷம் பார்க்கலாம். அப்படி விட்டுக்கிறாரு பஸ்ஸு, அதுக்கெலாம் நாங்கள் எதுக்கு வர சொல்லல. இருந்தாலும் ஒரு மாற்றம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி வந்தாவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு திமுகலாம். ஏன்னா அவங்க அவர் மேலே தப்பு சொல்ல, முதலமைச்சர் மேலே. அவர் சீட்டு கொடுக்குறாரு பாருங்க, அவங்க பண்ணுற அராஜகம் தாங்க முடியல. எம்எல்ஏ இல்லை சார், அவங்க கட்சியில் சேர்க்குறாரு பாருங்க புது புது ஆளாக, அவங்க சரியில்லை. ஏமாத்துது பித்தலாட்டம் இப்படி தான் பண்ணுறாங்க. நான் புதுசாக யாருன்னா வராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அது யாரு கூடயுமே கூட்டணி வைக்காத யார் இருக்காங்களோ அவங்க கூட தான். இப்போ இந்த ஆட்சியில் யார் கூட்டணியோட இல்லாமல் இருக்காங்களோ அவங்க கூட. நான் உதயசுரனே. ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு அந்த கட்சி தான் நல்லா செய்கிறாங்க. மித்த கட்சி வந்தால் கவர்மெண்ட் ஊழியரை தூக்கி தனியாக துண்டை விட்டுறாங்க. அதனால் நாங்கள் ஸ்டாலின் தான். எனக்கு தெரிஞ்ச விஜய் எதுலேயுமே ஒரு மாற்றம் வரணும். வந்தவங்களே வந்துடக்கூடாது. புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் என்ன மாற்றம் வரணுமோ அவங்கள ஆதரிக்கணும்னு எனக்கு. என்னுடைய பூர்வீக கட்சி வந்து அதிமுக தான். அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது பரம்பரை எங்களுக்கு கட்சி. ஏன்னா நல்லது செஞ்சது கொன்னது எல்லாமே அவங்கள தான் போடுவேன். விஜய்க்கு அவர் தான் வரணுன்ட்டு நாங்கள் வேண்டுறோம் எல்லாருமே. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து நல்லது பண்ணான்னா மேலே மேலே வருவார் எங்கள் விஜய். அம்மா பெரிய பாளையத்தம்மா சொல்கிறேன், வராகி அம்மா சொல்கிறேன், முத்துமாரிம்மா சொல்கிறேன், பனியாத்தம்மா சொல்கிறேன், மொத்தத்தில் வராகி அம்மா சொல்கிறேன். வராகி அம்மா சொல்கிறேன், மேலே வருவார் அவர். மேலே மேலே வந்து மக்கள் நல்லது பண்ணார்னா மேன்மை கோடி 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 அவர் ஜெயிப்பார். தெய்வமே சொல்லணும். என்ன அது பாரு, அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. இப்போ விஜயன்றவருக்கு சூப்பராக வருவார். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன்ப்பா. நான் யாரையும் ஒரு குறை சொல்லலை. விஜய் வருவார், நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். விஜய் வருவார். ஏடிஎம்கேவுக்கும். ஏன்னா ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். ஒருத்தரே ஆண்டுக்கிட்டு இருந்தால் அவங்க போக்குலேயே போய்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நல்லா செய்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். விஜய் சீமான் வந்து அவங்க கட்சி அந்த அவங்க ரசிகர்கள் மன்றம் அவங்களுக்கு போடுறாங்க. நம்ம வந்து அதில் விருப்பம் இல்லை. அவ்வளோ. நான் வந்து ஏடிஎம்காலு இந்த காலகட்டத்துக்கு விஜய்க்கு ஆதரிப்பேன். வேறு யாரும் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் யாருமே சரியில்லை. அதனால் விஜய்க்கு நாங்கள் ஆதரிப்போம். ஆமாம், வேறு என்ன பண்ண முடியும்? அதிமுகலையும் சரியில்லை, திமுகலையும் சரியில்லை. இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, இளைய தலைமுறை வரட்டும்ட்டாங்களே, வரட்டும். ரெட்டலி தான் போடுவேன். நான் கட்சிக்காரன். அப்போது யாருமே இப்போதைக்கு ஆதரிக்க மாதிரியே இல்லை. நாம் தமிழர் பார்க்கலாம், இல்லைனா விஜய் அண்ணா, ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் அறிக்கை விடுவாங்கள்ல, அதில் யார் யார் அறிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்து. ஆமாம், பெஸ்ட்டுனா விஜய் சார் வந்து இன்னும் ஃபுல்லாக வரல. அவங்க வந்து பண்ணால் தான் தெரியும். சீமான் அண்ணா வந்து ஒரு 90% ஒரு சொல்ல நியாயமாக இருக்கும். ஒரு 10% வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரில் பெஸ்ட்டுனா சீமான் தான். நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் முயற்சி பண்ணி நல்லது செய்கிறாப்படி. அவருக்கு தான் ஓட்டு போட முடியும். புதுசாக யார் யாரோ வராங்கன்னா, நீங்கள் நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி கொடி ஏற்றிக்கிட்டு வராங்க. ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக வர்றாங்களா? அதை யோசிக்கணும்ல. எத்தனையோ பேர் வரலாம். அரசியல் வந்து விளையாட்டான விஷயம் இல்லை. நாளைக்கு இந்த மக்களுக்கு ரசிகருக்கு மட்டும்தான் நான் செய்வேன், மற்றவங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு நான் நினச்சிக்கல, அது பல பிரச்சனையாகி போயிடும். அதனால் இப்போ எப்படி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறாரோ
அவருக்கு தகுந்த மாதிரியே நல்லபடியாக அவருக்கே ஓட்டை போடுங்க. அவர் இப்போ என்ன இருக்குது, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், அவன் இப்போ புதுசாக வந்திருக்கான்ல, அவங்க இப்போ இவங்க 2 பேரும் இத்தனை வருஷமாக இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் நம்ம எப்படி யார் எப்படின்றது தெரியுது. இப்போ இவர் புதுசாக வந்திருக்காருல்ல, அதனால கொஞ்சம் சேஞ்சு மாறுமான்ட்டோம். என்னோட கருத்து சீமா. நான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாருல, விவசாயிங்களுக்கு விலைவாசி இது இருக்குது, இந்த இதெல்லாம் கருத்துலாம் கொஞ்சம் இதுவாக நான் ஏடிக்கு போட்டியாக தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் சொல்கிறது கொஞ்சம் கருத்துக்கு விஜய் அதை எல்லாரும் போட்டு பார்த்தாச்சு. சரி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஏடிஎம்கே டிஎம்கே சரியில்லை. அவங்க நல்லது செய்வாங்க. திமுக கட்சி தான் எனக்கு. அது எங்கள் பொறுப்பு, என் பொறுப்பு. வேற எதுவும் போட மாட்டேன், யாருக்கும் போட மாட்டேன். எங்கள் தலைவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் போடுவேன். விஜய்க்கு ஆதரிக்கலான்னு இருக்கேன் நான். உண்மையாக செய்வார் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நல்லா செஞ்சாருன்னா அப்புறம் அவருக்கு வர வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2026 தேர்தலில் வந்து ஒரு தொங்கும் தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதிர்கட்சி ஸ்ட்ராங்காகவே இல்லை. திமுக தான், உங்க என்னதான் சொன்னாலும் திமுக தான் இப்போ அளவுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்கட்சி இல்லை, அந்தளவுக்கு பலுவாக இல்லை. ஸோ எதிர்கட்சி ஒரு ஸ்ட்ராங்காக ஏதாவது கூட்டணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் ஆகாது. இல்லை விஜய் கூட யாராவது ஒருத்தர் கூட்டணி வச்சாதான் அது எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் அது ஜெயிக்க முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இன்னி வரைக்கும் இருக்குது ஸ்ட்ராங்காக. எடப்பாடி எதுவும். ஆமாம், சரி, அவர் வந்து நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் தான் அது. இது வரைக்கும் எல்லாரையும் ஆதரிச்சோம். புதுசாக தளபதி யார் இருக்கும், விஜய் ஆதரிப்போம், ஆதரிப்போம். மாற்றம் வேணும்ல. என்னோட சப்போர்ட் டிஎம்கேக்கு. எஸ், பிகாஸ் அவங்க நல்லா பண்ணுறாங்க. இப்போது இருக்கிறத பெட்டர் சாய்ஸாக எனக்கு டிஎம்கே தெரியுறாங்க. ஆக்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. அண்ட் ஒரு ஆக்டராக அவர் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அவரோடது. எஸ், மேக்ஸிமம் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். போன தடவை நல்லா தான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பெலாம் கிடச்சிது. 7% நீட்டெலாம் வந்து டாக்டர் சீட்லாம் கிடச்சிது. நல்லா தான் இருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இருக்கிற கட்சி ரெண்டுமே அண்ணனுக்கும் சரி ஏடிஎம்க்கும் சரி நம்பிக்கை இல்லை. அவங்க மேலே மறுபடியும் அவங்க வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு இதாக இருக்குது. அதான் இவன் விஜய் தனி பேர் மதம் வந்தால் செய்யலாம், விஜய்க்கு போடலான்னு ஒரு இது. ஏன்னா விஜய்க்கு போட்டால் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் கொடுத்து பார்ப்போமே, அவ்வளோதான். ஆமாம், அதான் வந்து கட்டாயம் மாற்றம் வேணுங்க. இந்த 2 பேருமே மாற்றி போட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். திமுக ஆதரிப்பேன், விஜயும் ஆதரிப்பேன். திமுக ஆதரிப்பேன். அவர் ரொம்ப பிடிச்ச கட்சி, அருமையான கட்சி, நல்ல டைப்பு. என்ன கரண்ட் ஆஃப் ஆகும் அப்பப்போ அதான் ஒன்றும் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நல்ல ஆட்சி, அருமையான ஆட்சி. விஜய் எல்லாமே ஆட்சி ஆண்டாங்க. ஒரு வாட்டி ஆள்கிட்ட பார்க்கலாம். ஆமாம், ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் மக்கள் ஃப்ரீயாக இருக்காரு, நல்லது செய்தார். ஸ்டாலின் எவன் தான் ஸ்டாலின் 50 வருஷம் முதலமைச்சர், இவன் தமிழ்நாட்டில் வர முடியாது. ஆமாம், எழுதி வச்சுக்கோங்க. இவன் பிரச்சனையில் ஒன்றும் கிடையாது. வேண்டாது சொல்லுவாங்க, பொய். உண்மை ஆட்சி நடத்தார். மாலை ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காரு, ஃப்ரீயாக விட்டுருக்காரு. மாதம் 1000 ரூபாங்க லேடிஸுக்கு. இப்போ படிக்கவங்களுக்கு 1000 ரூபா, சின்ன குழந்தை சாப்பாடு, எல்லா திட்டம் வேலை மெயினாக நடக்கு. ஸ்டாலின் அடிக்க இந்தியாவில் எவனும் கிடையாது. நான் ஸ்டாலின் தான் ஆதரிக்கலான்னு இருக்கிறேன். இல்லை, நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே டிஎம்கே தான். நாங்கள் அதனால தான் ஆதரிக்கிறோன்னா புதுசாக ஒன்று ஆதரிக்கலாம். என்னை பொறுத்தவரை விஜய் ஆதரிக்கலாம். ஏன்டா மாற்று ஒரு வேணும், கண்டிப்பாக வேணும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக வேணும். 2 ஆண்டு பார்த்தாச்சு, ஒன்றும் வேலை நல்லது பண்ணுறேன்னு வர்றாங்க, ஆனால் ஒன்றும் கரெக்டாக செயல்படுத்துகிறா தெரில. ஒரு மாற்று கண்டிப்பாக இருக்கணும், தேவை. என்னை பொறுத்தவரை விஜய் ஆதரிக்கலாம். நான் இப்போ ஆதரிக்கிறது வந்து டிஎம்கே. டிஎம்கே வந்து நம்ம பரம்பரை டிஎம்கே, அதனால் அதை மாற்ற முடியாது. புதுசாக அது வேணால் எதுவும் யோசிக்கவும் முடியாது. விஜய் அவருக்கு திறமை வந்தால் வரட்டும். இவங்களாம் எத்தனை 30-40 வருஷமாக இருக்காங்க, அப்பா தாத்தா பாட்டிலேருந்து வராங்க. அது மாதிரி வேணும்ல. சினிமா ஃபீல்டு வேணால் விஜய் இருக்கலாம், சினிமா ஃபீல்டில் அவர் அடிக்க முடியாது. அரசியலில் வந்து டிஎம்கே அவர் கலைஞரை அழிக்க முடியாது, நம்ம இவரையும் அழிக்க முடியாது. ஸ்டாலின் அவங்க வாரிசு தான் வரும். அப்படியே இளைய தளபதி. அவர் அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும்.
இனிமேல் புதுசாக பார்க்கலாமே. அவர் தான் விஜய் தான். அவர் தான் வரணும், நல்லா இருக்கணும். அவர் தானே வராரு. அவர் தான் வரணும். அவர் ஸ்டாலின் செய்து என்ன பண்ணிட்டாரு? ஐயோ 1000 ரூபாய் மாதம்னா எங்கே கொடுக்குறாரு? கொடுக்குறதே கிடையாது. இந்த அங்கெல்லாம் ஆந்திரா சைடெல்லாம் 3000 4000 தராங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க? ஒன்றுமே இல்லை. விலைவாசி தான் ஏறுது. எண்ணெய் விலை, இந்த விலை எல்லாமே ஏறிக்கின்னு தான் இருக்குது. எந்த வேலையும் குறையிலையே. அவர் போட்டு குறைக்கிறேன்னாரு, எதுவுமே குறைக்கல. விஜய் வந்தாலும் எதனா குறைப்பான். அவன் எல்லாமே நேர்மையாக எடுப்பான். பிஜேபி அவங்க கொஞ்சம் நேர்மையான ஆட்சி கொடுப்பாங்க. டிவிகே விஜய். ஏன்னா புதுசாக யாராவது வரணும்ல ப்ரோ. ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா ராஜ்யம் பார்த்தாச்சு. புதுசாக வர ஒரு ஆளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. அந்த ஒரு இதில் தான் என்னை பொறுத்தவரையும் டிஎம்கே. ஏன்றது இல்லை, பரம்பரையாக டிஎம்கேக்கு தான் ஓட்டு. டிஎம்கே விட உதயசூரியனுக்கு தான் ஓட்டு. போதுமா? உதயசூரியனுக்கு தான் ஓட்டு. தமிழக வெற்றி கழகம் விஜய். ஏன்னா மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம். அதனால் வந்து அண்ணனை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் இந்த வாட்டி வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் திமுக வந்து ஒரு செயல்பாடெல்லாம் சரியில்லை, ஒரு திட்டம்லாம் சரியில்லை. அண்ணா வந்து மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை. இப்போதைக்கு விஜய் தான். இப்போ வந்தால் நல்லா செய்வார்னு ஒரு இது நம்பிக்கை. புதுசாக வர்றதுனால செய்வார்னு ஒரு நம்பிக்கை. நம்ம இவ்வளோ நாளாக போடுறது, இவ்வளோ நாளாக அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ யார் நல்லது செய்கிறாங்களே, விலைவாசி கம்மியாக இருந்தால் இல்லாத கொடுமைக்கு இல்லை, விலைவாசி கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு யாருக்கு ஒன்றாலும் ஓட்டு போடுவோம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் தான் பிடிக்கும் கண்டிப்பாக. ஸ்டாலின். என்னுடைய இது கேட்குறீங்களா? என்னுடைய மனசாட்சி வந்து முக ஸ்டாலின். டிஎம்கே தான் வரும். நான் சூரியன் கட்சி தான். அவர் தான் வரும் ஸ்டாலின். அது வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு தெரியாது அது என்னவோ. யாருக்கு ஓட்டு போடலான்னா ஓட்டே போட வேணான்றேன். ஓட்டு போட்டு ஏன் ஜெயிச்சு நம்மளுக்கு என்ன தரப்போகிறாங்க? யாரும் ஒன்றுமே நம்ம தரப்போகிறது கிடையாது, எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது. இருக்கிறத செய்யறதுக்கே ஆள் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க? ஒன்றும் செய்யலை. அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க தான் வச்சுக்கிறாங்க அவங்க வீட்டில். நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. நம்ம கஷ்டப்பட போகிறோம், நம்ம சம்பாதிக்க போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் லைஃபு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாமே பிரச்சனை தான். பைக் ஓட்டினா பிரச்சனை, போலீஸ்காரன் பிடிக்கிறான், எல்லாம் தான் பண்ணுறான். தண்ணிலாம் தேங்குது, சேகாடுக்குது, பள்ளம் தோண்டி இப்போ கூட இங்கே தண்ணி தேங்கி தான் நிற்கிது. எல்லாம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓட்டு போடலாம். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்து பண்ணலாம். விஜய் அண்ணனுக்கு போடலாம். ஏன்னா இப்போ அவர் வராரு, அவர் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம். பார்த்து நம்ம இது பண்ணலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு செய்யலாம். வேறு ஆதரிக்க கேட்குறீங்களா? டிஎம்கே ஆதரிக்கிறோம். எல்லாம் இப்போ எல்லாம் ஃப்ரீ பஸ் விட்டுறாங்க, எல்லாம் விட்டுறாங்க. அதெல்லாம் ஜனங்க அதை தான் போடுவாங்க ஓட்டுங்க. நானா விஜய். விஜய் தான் பிடிக்கும். ஆமாங்க சார், எப்பயுமே பிடிக்கும் விஜய். அம்மாவை பிடிக்கும். அம்மாவுக்கு போட்டிருக்கேன். நான் அம்மாவை பிடிக்கும் ரொம்ப. அவ்வளோ. நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே ஆள்னா அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். வேறு யாரும் கிடையாது. 2026 அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் எப்பவுமே. இதுக்கு மேலே வர எலெக்ஷனில் அவர் தான். 2026 இப்போ இருக்கிற மினிஸ்டர் தான், இப்போ இருக்கிற சிஎம் தான் ஸ்டாலின். அவர் தான் வருவார்ன்றது குறிக்கோளாக சொல்கிறாங்க எல்லாமே. தளபதி தான். டிவிக்கு புதுசாக வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பட் ஆனால் ஸ்டாலினுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது தான் எனக்கு வேலை வந்துச்சு, அதெல்லாம் அவருக்கு போடுவேன் நான். யார் ஓட்டுன்னா இவங்க தான், எடப்பாடி தான் போகணும். சரி, இவர் வந்து இன்னும் எதுவும் செய்யலை, அவர் தான் எதனா செய்வாருன்னு. புதுசாக ஒரு ஆட்சி அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. எடப்பாடி தான் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம விஜயன் ஓட்டு போட்டால் அவர் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. இல்லை நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு போட்டாலும் அவரோ பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்து பண்ணுறாலான்னு பார்க்கலாம். நம்ம விஜயனுக்கு போட்டால் இன்னும் சூப்பர். கேர்ள்ஸுங்களாம் ரொம்ப நல்லது தான். அவர்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு தடவை. சீமானுக்கும் கொடுக்கலாம். தெரிஞ்சு விஜயனுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் இது வரைக்கும் டிஎம்கே தான் போட்டிருந்தேன், டிஎம்கே தான் போடுவேன். எனக்கு எப்பயும் சொல்கிறது தான், மாற்றம் தான் வேணும். யாதரிக்கெல்லாம் புது ஆளுக்கிட்ட மாதிரி இருக்கும். அது வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். மாற்றம் வேணும், அவ்வளோதான். இப்போ இந்த இதெல்லாம் வரிகிரி அதெல்லாம் பயங்கரமாக ஏற்றிருக்கு. அதான் கொஞ்சம் இதுவாக கஷ்டமாக இருக்குது. இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இது வரி அதில் நிறைய போட்டு ஏற்றிட்டுறாங்க. அதான் இப்போ கேட்டுன்னு ஒரு கவுன்சிலர் தான், என்னங்க வரிலாம் அப்படி ஜாஸ்தியாக ஏற்றி வச்சுருக்காங்களே அப்படின்னு இருக்கோம். இல்லைம்மா மோடி பண்ண வேலைம்மா, மோடி வந்ததான் இப்படிலாம் ஏறிச்சுன்றாங்க. சரி பார்க்கலாம், அடுத்த வாட்டி ஆட்சி மாற்றி பார்க்கலாம் எப்படி இதுன்ட்டு ஒரு ஐடியா, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரோடு வசதி கொஞ்சம் நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். அங்கங்கே தண்ணி நிற்கிது, மக்கள் போகிறதுக்கு வசதி இல்லை. அதுதான் பண்ணோம் அவர், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுது, அதான் பிரச்சனை. இந்த மக்களுக்கு பிரச்சனை மழை தண்ணி போகிறதாக சொல்லியிருந்தாங்க சார். தண்ணி சேமிப்பு வழி போகிறது வழி இல்லை, காவா காட்டுறது கிடைச்சிருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை சார். குடிநீர்லாம் தண்ணியில் பிரச்சனை கிடையாது, தண்ணி போகிறது தான் பிரச்சனை. மழை பெஞ்சா வழி இல்லை சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து பப்ளிக் பாத்ரூம் கட்டி ஒரு 2 வருஷம் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. கட்டியிருக்கு, இன்னும் ஓப்பன் பண்ணல. மக்களுக்குன்னு பிரச்சனை பார்த்தா எல்லாமே தான் பிரச்சனை இருக்குது. சேஃப்டி கிடையாது மெயினாக லேடிஸ்க்கு, அது மெயினாக வரணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறது லேடிஸ் தான், அதனால் அவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கணும். பொம்பளை பசங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குது, அது சுதந்திரமாக இருக்கணும் மெயினாக. அடிப்படை பிரச்சனை இது பார்த்திங்கன்னா, இது மெயின் ரோடு, இங்கே பாத்ரூமே இல்லை. எவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக முடியல, இந்த காலி இடத்துல தான் போகிறாங்க. ஜென்ட்ஸ்னால் போயிடலாம், லேடிஸ் போக முடியுமா? அந்த இடத்த காட்டுங்க அப்படியே. இந்த இடத்துல அடிப்படை வசதி அந்த பாத்ரூம் இல்லை. ரெண்டாவது வந்து இவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இதில் குடிநீர் எதனா வச்சுருக்காங்களா பாருங்கள். எதுவுமே இல்லை, நகராட்சியிலேருந்தே வைக்கல, வச்சும் அது சரியாக செயல்படுத்தலை. அங்கே வச்சாங்க, செயல்படுத்தலை. இந்த ஏரியாவில் வந்து மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லாக நிற்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ரோடு, இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் இருக்குது. முக்கியமாக எனக்கு இந்த ரோடு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. மேபி மெட்ரோ போடுறதுனால கொஞ்சம் இது இருக்கிறதுனால அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரோடே சரியில்லை, அதனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர மட்டும் ஸ்பீடாக போக முடியாது, இதுவாக இருக்குது. அதுதான் அதேமாரி அந்த குப்பை அண்டு தண்ணி நிற்கும் போது ரோடோட ரோடு இருக்குதா, ஆனாலும் அந்த பள்ளத்தில் போய் விடுற மாதிரி இருக்குது. ஸோ லேடிஸ்க்கெல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது.